அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்தர்களுக்கே வலிமை கொடுக்கும் அதிசய கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் சித்தர்கள் நடமாட்டம் உள்ள கோவில்கள், சித்தர்களின் சீவ சமாதிகள் உள்ள கோவில்கள் என எத்தனையோ சக்தி வாய்ந்த சக்தி பீடங்கள் உள்ளன. ஆனால் சித்தர்களுக்கே சக்தி கொடுத்து அவர்களின் தவத்திற்கான முழு பலனையும் தந்த தலம் ஒன்று உள்ளது. சித்தர்களின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒரே இடத்தில் பெறச் செய்யும் அற்புதமான ஆலயமாக இந்த கோவில் திகழ்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? கண்டிப்பாக நம்பியேத்தான் ஆக வேண்டும். இந்த அற்புதமான கோவிலை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மனிதர்களால் எட்ட முடியாத பல அதிசயங்களையும் தங்கள் யோக சக்தியால் சாதித்து உலகிற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் வாழ்ந்த வழி என்பது பக்தி, தபஸ், ஞானம். ஆனால் அந்த மாபெரும் சித்தர்களுக்கே கூட சில இடங்கள் மிகவும் விசேஷமானவை. அப்படிப்பட்ட அரிய திருத்தலமாக விளங்குகிறது திருச்சி மாவட்டம் அருகிலுள்ள வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் ஆலயமாகும். பழமையான வரலாற்றை கொண்ட இந்த தலம் சோழர்கால கட்டிடக்கலை நயத்துடன் கம்பீரமாக திகழ்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டின் முதலாம் விஜயாதித்த சோழன் இந்த ஆலயத்தை புதுப்பித்து உடமுடக்கு செய்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள மூலவராக திருக்காமேஸ்வரர் அருள்பாலிக்க அம்பாளாக சிவகாமி சுந்தரி அம்மன் பக்தர்களுக்கு கருணை வாரி வழங்குகிறார்கள். இந்த ஆலயம் சாதாரண சிவாலயம் அல்ல. தம்பதியர் ஒற்றுமை, மாங்கல்ய பலம், திருமணத்தடை நீக்கம், செல்வ வளம் இவை அனைத்திற்கும் பரிகாரம் தரும் சக்தி கொண்ட தலம் இது. ஆனால் இந்த தலத்தின் உண்மையான அதிசயம் இன்னும் ஆழமானது. ஒரு காலத்தில் பல சித்தர்கள் உலகின் பல புண்ணிய ஸ்தலங்கள் தவம் செய்தும் சில காரியங்கள் நிறைவேறியும் இல்லை. அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்கே நம் தவம் முழுமையாக பலிக்கும் என்று ஆராய்ந்தனர். அப்போது அவர்களுக்கு கிடைத்த தெய்வீக உத்தரவு திருக்காமேஸ்வரர் சன்னதி. அதன் பேரில் போகர் சித்தர் தலைமையில் பாம்பாட்டி சித்தர், புலிப்பாணி சித்தர் உள்ளிட்ட பல சித்தர்கள் இந்த தலத்தை சூழ்ந்து கடும் தவத்தில் அமர்ந்தனர். அப்போது அனைவரும் அமர்ந்து உட்கார்ந்திருந்தனர். அவர் செய்த தவம் மிகுந்த தீர்மானமானது. உடலை மறந்து உயிரையே பரமனில் இணைக்கும் அளவுக்கு அந்த தவத்தின் உச்சியில் போகர் சித்தர் ஒரு அபூர்வமான எந்திரத்தை உருவாக்கினார். அதுவே சிவபோக சக்கரம். இந்த சக்தி வாய்ந்த சக்கரம் சாதாரண எந்திரம் அல்ல. இது சித்தர்களின் ஆன்மீக சக்தியை ஒருங்கிணைத்து தவத்திற்கு சக்தி அளிக்கும் தெய்வீக மையமாக விளங்குகிறது. சித்தர்களுக்கே சித்தி தரும் சக்கரம் என்ற பெருமை இதற்கு ஏன் வந்தது என்பதற்கு இதுவே காரணமாகும். போகர் தனது 7000 என்ற நூலில் எங்கு கிடைக்காத சித்தி தீர்த்தலங்களில் கிடைக்கும் என குறிப்பிடுகிறார். இந்த சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த பின்பே அவர் பழனியில் நவபாசான தண்டாயுதபாணி விக்கிரகத்தை உருவாக்கச் சென்றார் என்று ஆன்மீக மரபு கூறுகிறது. இன்றும் இந்த சிவபோக சக்கரம் திருக்கோவிலின் மகா மண்டபத்தின் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறது. அதை காணும் தருணத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி மனதை சூழ்ந்துவிடும். மேலும் ஆலயத்தின் ஈசானிய மூலையில் உள்ள சுரங்க பாதையில் போகர் சித்தர் இன்னும் அருவமாக தவம் செய்து வருகிறார் என பக்தர்கள் நம்புகின்றனர். அகத்தியர், வசிஷ்டர், காகபுஜண்டர் போன்ற முனிவர்களின் நாடி குறிப்புகளிலும் இந்த தகவல்கள் காணப்படுவது விசேஷமாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. வில்வ மர நிழலில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி குபேர திசையில் அமர்ந்து தரிசனம் அளிப்பதும், சுக்கிரன் சிவனை வழிபட்டு கிரக அதிபதியாக ஆனதும், ராவணன் ஈஸ்வர பட்டம் பெற்றதும், குபேரன் தனாதிபதியாக உயர்ந்ததும் இவை அனைத்தும் இந்த தலத்தின் ஆன்மீக ஆழத்தை உணர்த்துகின்றன. இந்த திருத்தலத்திற்கு செல்லும் பக்தர்கள் சிவபெருமானின் அருளோடு மட்டுமல்லாமல் சித்தர்கள் ஆசிர்வாதத்தையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்கின்றனர்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கொடுக்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக மனிதர்கள் எந்த அளவிற்கு இந்த ஆலயத்தை நம்புகின்றார்களோ அந்த அளவிற்கு இந்த ஆலயம் சிறப்பு மிக்கதாக விளங்குகிறது. முக்கியமாக மனிதர்களால் முடியாத பல காரியங்கள் தங்கள் மாபெரும் ஞான சக்தியை கொண்டு சித்துக்களால் நிறைவேற்றி காட்சி மக்களுக்கு வழிகாட்டியாக இன்றும் வாழ்ந்து வருபவர்களால் சித்தர்கள். அந்த சித்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தவமிருக்கும் திருத்தலம் என்ற பெருமையுடன் திகழ்கிறது திருச்சியில் பிரசித்தி பெற்ற வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம். இந்த சிவாலயத்தின் மூலவர் திருக்காமேஸ்வரர் எனவும்
அம்பாள் சிவகாமி சுந்தரி எனவும் திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கிறார்கள். இந்த ஆலயத்தை கிபி 6ஆம் நூற்றாண்டில் 1ஆம் விஜயாந்திர சோழன் புனரமைத்து குடமுழுக்கு செய்ததாக வரலாறு குறிப்புகள் கூறுகின்றன. தம்பதியர் ஒற்றுமை, மாங்கல்ய பலம், திருமணத்தடை நீக்குதல், செல்வவளம் போன்றவற்றை அருளும் பரிகார தலமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த சிவாலயம். வேறெங்கும் இல்லாத சிறப்பாக வில்வமர நிழலில் ஐஸ்வர்ய மகுடத்துடன் கோவிலின் குபேர பாகத்தில் தவம் செய்யும் கோலத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி காட்சியளிப்பது, சிவனை வழிபட்டு போகத்துக்கு சுக்கிரன் அதிபதியானது, ராவணனுக்கு உடல் வலிமை கொடுத்து ஈஸ்வர பட்டத்தை சூட்டியது மற்றும் குபேரன் திருக்காமேஸ்வரர் வழிபட்டு தனாதிபதியாக மாறியது என பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த கோயில் குறிப்பிட்டுள்ள தக்க சிறப்பாக கருதப்படுவது சித்தர் போகரால் நிர்ணயிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த சிவபோக சக்கரமாகும். போகர் 7000 என்ற நூலில் சித்தர் எங்கு சென்று தவம் செய்தாலும் சித்தியாகாத காரியங்கள் திருச்சி வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் சன்னதியில் அமர்ந்து தவம் செய்தால் சித்தியாகும் என்பதனால் போகர் பாம்பாட்டி சித்தர் புலிப்பாணி ஆகியோர் தலைமையில் இந்த ஆலயத்தை சூழ்ந்து தவம் செய்ததாகும். இங்கு போகர் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த பின்னரே பழனியில் நவபாஷான ஞான தண்டாயுதவாணி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இன்றும் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலின் மகா மண்டபத்தில் போகர் பிரதிஷ்டை செய்த சிவபோக சக்கரத்தை தரிசனம் செய்யலாம் என்கின்றனர். மேலும் ஆலயத்தில் சிவபெருமான் பாகத்தில் அமைந்து சுரங்கத்தில் கம்பீரமாக போகர் காட்சி தருகிறார். அருவமாக இன்னும் எண்ணற்ற சித்தர்கள் இங்கு தவம் செய்வதாக அகத்தியர் நாடியிலும் வசிஷ்டர் நாடியிலும் காகபுஞ்சண்டர் நாடியிலும் காணப்படுவது சிறப்புக்குரியது. சித்தர்களுக்கே சித்தி தரும் சிறப்பு மிகுந்த திருத்தலத்தில் பரமேஸ்வரனையும் அம்பாளையும் வாய்ப்பு கிடைத்தால் வழிபட்டு ஈஸ்வரரோடு சித்தர்களின் ஆசிகளை பெற வேண்டுமென இந்த இடத்தில் கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.